மதிப்பு காண்க. x² + 20x + 36 by x² - 3x - 28 - x² + 12x + 4 by x² - 3x - 28. சிரம் சாமி இப்ப பாக்குறோம். இது ஒரு பின்ன கோவை, இது ஒரு பின்ன கோவை. என்ன இருந்தா பின்ன என்ன சொல்ல போறோம். இல்ல அப்படின்னு சொன்னா கோவையா இருக்குது, அதனால கோவைன்னு சொல்றோம். என்ன படி கோவை இது? இருபடி கோவை. இது இருபடி கோவை, இருபடி கோவை, இருபடி கோவை. திட்ட வடிவில் இருக்கான்னு பாக்குறோம். அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு, அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு, அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு, அடுக்கு 2 அடுக்கு 1 தனி உறுப்பு. எப்ப பின்ன கோவை அல்லது பின்ன என்ன இருக்கோ நடுவுல பிளஸ் வந்திருக்கா மைனஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். பிளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா டக்கு நம்ம எங்க பார்க்கணும்னா பகுதிகளை பார்க்கணும். எங்க பார்க்கணும்? பகுதிகளை பார்க்கும்போது பகுதிகள் ஒரே மாதிரியா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாருங்க x² - 3x - 28, x² - 3x - 28 ஒரே மாதிரி இருந்துச்சு. எத்தனை முறை வந்தாலும் எத்தனை முறை தான் போட போறோம்? ஒரே முறை போறோம். சோ பை சொல்லுங்க பார்க்கலாம். x அப்போ பகுதிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தொகுதிகள் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுறோம், பின்னாடி என்ன இருக்கோ அதை போடுறோம், நடுவுல பிளஸ்னா பிளஸ், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். ஒரே நம்பர் தான் மைனஸ் போட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஆனா இங்க 3 உறுப்புகளா இருக்கு. அப்ப மைனஸ் எடுத்து என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் உள்ள பெருக்கணும். மைனஸ் என்னது குறிகள் என்ன பண்ணிடணும்? பெருக்கணும். அவ்வளவுதான். இப்ப முன்னாடி இருக்கிற என்ன கோவையை அப்படியே போடுறோம். சொல்லுங்க. x மைனஸ் எடுத்து உள்ள பெருக்கணும். முன்னாடி குறியில என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஓகே, அப்ப குறியை மாத்துங்க. என்ன x² உங்க பிளஸ் இருந்துச்சுன்னா x² போனா -x² -12x -12x மைனஸ் -4 பிளஸ் x² மைனஸ் x² கேன்சல். கேன்சல் என்னது அர்த்தம்? அதுக்கு 0. அப்போ இனிமே பிளஸ் x² மைனஸ் x² னு சொன்னா 0 னு சொல்லுங்க. சரியா? கேன்சல் ரைட் தான். நான் மதிப்பு கூட்டல்லே கழித்தல் வந்துச்சு கேன்சல் ஆச்சுன்னா சொல்லணும் 0. பெருக்கல் வகுத்தல கேன்சல்னா மதிப்பு 1. இங்க பிளஸ் 20x இங்க மைனஸ் 12x. சோ 20x ல இருந்து குறிகள் வேற மாதிரி என்ன பண்ணனும்? கழிக்கணும். 20x ல இருந்து 12x நீக்கினா எத்தனை x வரும்? 8x பிளஸ் 36 மைனஸ் 4. குறிகள் வேற மாதிரி இருந்துச்சுன்னா கழிக்கணும். 36 ல இருந்து 4 நீக்க போறோம். 36 ல இருந்து 4 நீக்கினா 32. பெரியனுடைய குறி பிளஸ் மைனஸ் பிளஸ் x² -28x ஓகேவா? இப்போ ஒரே ஒரு பின்ன வடிவில் வந்துச்சு. இப்போ இந்த இருபடி கோவையை நம்ம என்ன பண்ண முடியும்? சுருக்கலாமா? அதுக்கு முன்னாடி மேலே பார்க்குறோம் பை அப்படியே போட்டுக்கோங்க. ஈக்குவல் போட்டோடனே பை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈக்குவலாக வந்துடும். இல்லை அப்படின்னா ஈக்குவல் இங்கே இருக்கும், பை இங்கே போட்டிருப்பீங்க. ஸோ ஈக்குவல் போட்ட உடனே என்ன போட்டுடுங்க? இங்கே நம்பர் பாருங்க. இங்கே எக்ஸ் இருக்கு, மாறியை பார்த்தா இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே எக்ஸ் இல்லை, பொதுவாக எடுக்க முடியாது. இங்க எடுத்தா 8 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 32. 8 32 தானே? எந்த வாய்ப்பாடு பொதுவா வெளிய எடுக்கலாம்? 8 வெளிய எடுத்துட்டா என்ன இருக்குதுங்க? 4x எத்தனை 32? சரி. எத்தனை 32 இருபடி கோவையை டி வகுத்தல் போட்டு சுருக்கிடலாமா? முன்னாடி என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ஸ்கொயரின் கீழ் 1 4 28 அப்போ கண்டிப்பா அது என்னதான்? அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு எதனுடைய காரணிகள் தெரியணும்? 28 காரணிகள். அப்ப எதை பெருக்குனா 28 கிடைக்கும். ஓர் 28 28 இருந்து 1 கழிச்சா 27. சோ வராது. அதுக்கப்புறம் ரெண்டாம் வாய்ப்பாடு எத்தனை? 28 1 2 4 2 8 14 2 28. 14 இருந்து 2 கழிச்சா 12. சோ 12 வரல. அடுத்து மூணாம் வாய்ப்பாடு வருமானு பார்த்தா 2 8 கூட்டினா 10 10 வந்துச்சுன்னா மூணாம் வாய்ப்பாடு வராது. அதுக்கப்புறம் நான்காம் வாய்ப்பாடு போறோம். 1 நாள் 4 5 20 6 24 7 28 7 இருந்து 4 கழிச்சா 3. நம்ம போட போறோம் 7 28. இங்க என்ன இருக்கு? மைனஸ். எந்தனுடைய குறி மைனஸா போடலாம்? குறி மைனஸ். நம்ம மாறி என்ன கொடுத்துறாங்க? முன்னாடி என்ன போடுறோம்? முன்னாடி
என்ன போடுறோம் என்ன 4 இது அப்போ இந்த இருபடி கோவைக்கு பதிலா எதை ஷார்ட்டா சொல்லலாம் பாருங்க 4x plus 4 கேன்சல் நடுவுல பெருக்கல் இருக்கு அப்ப என்ன பண்ணா மேலே கீழேயும் கேன்சல் ஆயிடுச்சா எஸ் என்னது 4 8 பை இங்க 4x 1 கூட எதை பெருக்கினாலும் அதுதான் கிடைக்கும் சோ x minus ஓகே தென்